சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். சங்கீதத்தின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 17வது வசனம். தேவன் அன்பாக இருக்கிறார். நாம் ஆசிர்வதிக்கப்படவும் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறார். ஆனாலும் நாம் தேவனை புறக்கணித்து அவரை துக்கப்படுத்துகிறோம். ஒருமுறை நான் நற்செய்தி கூட்டத்தை முடித்து இரவு வீட்டுக்கு வெகு தாமதமாக வந்தேன். வந்தவுடனே என் அம்மா ஏதாவது சாப்பிடு என்றார். நான் எனக்கு உணவு எதுவும் வேண்டாம், எனக்கு பசி இல்லை என்று பதிலளித்தேன். பிற்பாடு நான் என் அறைக்கு சென்று 1 மணி நேரம் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். நான் முழங்காலில் இருந்து எழுந்தபோது என் அம்மா உட்கார்ந்து அழுவதை பார்த்தேன். நான் அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவள் பதிலளித்தாள், என் மகனே, இன்று காலை நான் உனக்காக பொருட்களை வாங்க சந்தைக்கு சென்றேன். உன் பள்ளி நாட்களில் நீ எதை அதிகமாக விரும்பி உண்டாயோ அதையே உனக்காக பல மணி நேரம் செலவழித்து உணவு தயாரித்தேன். நானும் கூட இன்னும் சாப்பிடவில்லை. ஒன்றாக சாப்பிடலாம் என்று நினைத்தேன். இப்போது உனக்கு பசி இல்லை என்கிறாய். அம்மா, என்னை மன்னியுங்கள் என்று நான் அவளிடம் பலமுறை சொன்னாலும் தொடர்ந்து அவள் அழுது கொண்டே இருந்தாள். இவ்வாறே நாமும் தொடர்ந்து தேவனை காயப்படுத்துகிறோம். அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் இன்னும் உணரவில்லை. எந்த ஒரு ஆணும் பெண்ணும் நம்மை இவ்வளவாக நேசிக்க முடியாது. ஆனாலும் நாம் அவருடைய அன்பை வெறுக்கிறோம், புறக்கணிக்கிறோம். தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, பிள்ளைகள், மனைவி அல்லது கணவன் என ஒவ்வொரு மனிதனும் மாறத்தான் செய்வான். அவர்களின் அன்பு மாறும். ஆனாலும் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது. சுபாவத்திலேயே நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். மேலும் அவரை துக்கப்படுத்தினாலும் அவரை காயப்படுத்தினாலும் அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டுமாக அவர் நம்மிடம் வந்து, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கெஞ்சுகிறார். இப்போதும் ஏன் இப்படி செய்கிறார் என்றால், நம்மை ஒரு புதிய மனிதனாக மாற்றுவதற்காகவே. நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனத்தில் வாசிக்கின்றோம். முதலாம் மனிதனாகிய ஆதாம் ஜீவனுள்ள ஆத்மாவாக ஆக்கப்பட்டான். கடைசி ஆதாம் ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக மாற்றப்பட்டார். ஆதாம் இப்பூமிக்குரிய இயற்கையான மனிதன் மட்டுமே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய மனிதர். அவர் ஆவியானவரால் பிறந்தார், ஆவியால் நிரப்பப்பட்டார், ஆவியால் வழிநடத்தப்பட்டார். மேலும் அவர் என்ன சொன்னாலும் செய்தாலும் அனைத்தும் அவைகளெல்லாம் ஆவியினால் உண்டானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையால் நிரப்பப்பட்டது. முதல் மனிதனாகிய ஆதாம் 930 வருடங்கள் வாழ்ந்தாலும் அவன் இன்னும் களிமண் சரீரத்தோடு இப்பூமிக்குரிய மனிதனாகவே இருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்த கர்த்தர். அவரது சரீரம் எந்த அழிவையும் காணவில்லை. அவரது சரீரம் இருந்த கல்லறையிலிருந்து துர்நாற்றம் எதுவும் வரவில்லை. மகிமை பொருந்திய சரீரத்திலிருந்து அவர் வெளியே வந்தார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி ஆதாமாக இருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கும் ஆவி வசனம் 45. ஆவிக்குரிய மனிதன் வசனம் 46. 2வது மனிதன் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன் வசனம் 47 மற்றும் பரலோக மனிதன் வசனம் 48. அற்புதமான புதிய மனிதனின் அர்த்தத்தை நமக்கு காட்டுவதற்காக இந்த பெயர்கள் அனைத்தும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாகவும் ஒரே புதிய மனிதன் என்று அழைக்கப்படும் அவருடைய சபையின் உறுப்பினர்களாகவும் மாற்றுவதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார்.